இப்போ செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டுடே இஸ் டியூஸ்டே, மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days, இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னோட மாமா வந்து 45 நாளுக்கு அப்புறம் வர்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா, வி அசியூம் த நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6 டினோட் சண்டே டு சாட்டர்டே. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாமே சண்டேலேருந்து சாட்டர்டே உள்ள வரைக்கும் உள்ள டேஸை டினோட் பண்ணுறதா சொல்லிடலாம். தமிழ் எப்படி எழுதணும்னா, 0, 1, 2, 3, 4, 5, 6 என்ற எண்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள கிழமைகளை குறிப்பதாக வைத்துக்கணும். ஓகேவா? அப்போ 0ங்கிறது எதை குறிக்கும்னா சண்டே, 1ங்கிறது மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 என்னது தேர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 வந்து சாட்டர்டேவை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை டியூஸ்டேவை என்ன எடுத்திருக்கோம், நம்பர் 2ன்னு எடுத்திருக்கோமா. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், 2 டியூஸ்டே இன்னையிலேருந்து 45 days ஆஃப்டர். ஸோ அதனால ப்ளஸ் போட்டுக்கிறோம், 45. ஓகேவா? 45 days ஆஃப்டர். நமக்கு என்ன தெரியாது, கிடைக்கிற டே தெரியாது. என்னைக்கு 45 daysக்கு அப்புறம் என்ன டேவாக இருக்கும் நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மாடுலோ 7. ஏன் 7 போட்டிருக்கோம்னா, நம்ம வந்து இதில் டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டேஸ் அப்போது ஒரு வீக்கு எத்தனை டேஸ், 7 days. டேஸுங்கிறது 7 ஃபார்மேட்டில் இருக்கும், 7 days ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 2 + 45 47. இது கான்குரண்ட் எக்ஸ் மாடுலோ 7. இந்த 47-ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 7s are 42. பேலன்ஸ் என்னது 5. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது, 47 கான்குரண்ட் டு 5 மாடுலோ 6. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சது, எக்ஸ் வேல்யூ 5. அப்போ இங்கே 5ங்கிறது எந்த டேவை டினோட் பண்ணியிருக்கு, நம்ம அசியூம் பண்ணல 5ங்கிறது ஃப்ரைடேவை டினோட் பண்ணுது. ஸோ ஆன்சர் என்னது, ஃப்ரைடே. ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா, த டே மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days இஸ் ஃப்ரைடே. என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமையில் வருவார். ஓகேவா? இப்போ 7th சம் முடிஞ்சது. அடுத்து 8th சம் பார்க்கலாம்.